பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபம் என்கிற அற்புதமான ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளாக உம்மிடத்தில் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தாவே இந்த நேரத்தை உம்மோடு கூட செலவழிக்க உடைய சமூகத்தில் வர பேர்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதுக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். உடைய சமூகத்தின் வாசல் எங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறபடி ஆழ்முக ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் கிருபையை பெற உடைய சன்னிதானத்தில் வரும்படி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் உணர்ந்தவர்களாய் வருகிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். உம்முடைய எண்ணங்களை, உம்முடைய நோக்கங்களை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய தரிசனத்தை அறிந்து அது ஜெபிக்க, அதை வாஞ்சிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும், எங்கள் உலகம் மாற்றப்படட்டும், பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறட்டும். கர்த்தாவே, தூரத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பெரிய ஆசீர்வாதமாக அவர்களுக்கு இருக்கட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாக இந்த ஜெப வேலை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம். கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். நான் முதல்ல ஜெபத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்தப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் கேட்டார்ன்ட்டு, என்னத்தை ஜெபத்தை பற்றி போதிக்க போகிறீங்க? ஏன்னா நான் எல்லாத்தை பற்றியும் 10-15 வாரம் 20 வாரம் போதிப்பேன் இல்லையா, அது தெரியும் அவருக்கு. ஜெபத்தை பற்றி இப்போ 10-15 வாரம் போதிக்க போகிறீங்களா? என்ன இருக்குது ஜெபத்தை பற்றி போதிக்கிறதுக்கு? எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் 5 வயசுலேருந்தே ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன பெருசாக அப்படியே போச்சிட போகிறீங்க அப்படின்னாரு. அப்போ எந்த லெவலில் இருக்காங்க பாருங்கள். ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேணும்னு சீஷரே கேட்டாங்க. அவங்க ஏன் கேட்டாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? அவங்க எல்லாம் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தவங்க. ஆனால் இயேசு ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாகிடுச்சுன்னா, எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னு. இவ்வளோ கான்ஃபிடென்ஸு ஜெபத்தில், இவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறாரு. கேட்டதெல்லாம் கிடைக்குது அவருக்கு. அவரே சொல்கிறாரு, அவர் கேட்டு எதையுமே பிதா இல்லைன்னு சொன்னது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜெபம் எங்களுக்கு அதை கற்றுத்தாரோம்னு கேட்கிறார். ஆகவே இங்கே நம்ம வர்றது வந்து வெறும் வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணால் போதாது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். அந்த ஒவ்வொரு நாள் ஜெபமும் ரொம்ப பிரயோஜனமாக ஒரு கனிதரும் அனுபவமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக தான் இதை செய்கிறோம். இதில் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அது என்னென்னா, வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது. இதுதான் பெஸ்ட்டு மெத்தடுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் படிக்க போகிறாங்கள ஊழியத்துக்கு, பைபிள் காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் ஒரு கோர்ஸே வச்சுருக்காங்க. ஒரு சப்ஜெக்டே ஒரு செமஸ்டர் முழுக்க எடுப்பாங்க. அதில் எப்படி நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாறுறதுன்றதை கற்றுறாங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரங்களை முதல்ல ஆவிக்குரிய மாற்றணும் இல்லையா? அவங்களும் சாதாரண ஆளுங்க தானே, நம்மளை மாதிரி எலும்பும் சதையும் உள்ள ஆளுங்க தானே ஊழியக்காரங்களும். பார்த்திங்கன்னா ஊழியத்துக்கு வர்றவங்க வந்தானே அவனும் பெரிய வாளாக இருப்பான். இந்த பசங்க வாலிப பசங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவனுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் நான் பார்த்துருக்குறேன், அங்கே இருந்து அப்படியே கொஞ்ச நாள் போக 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 அவன் அப்படியே ஷேப்பே மாறும், ஆளே மாறுவாங்க. நான்லாம் அப்படி இருந்தால் தான். ஆனால் மாறுது. எப்படி மாறுதுன்னா, அதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன்னா உருவாகிறது, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக உருவாகிறது. அதில் இந்த எப்படி ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்கிறதுன்னு கத்துறாங்க. அதில் இந்த மெத்தடை கத்துறாங்க. வேத வசனத்தை எப்படி ஜெபமாக ஏறெடுப்பதுன்றது கத்துறாங்க. இது வெளியில் நிறைய பேர் மற்றவங்களுக்கு கத்துறது இல்லை, ஆனால் நான் கத்துற ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நாளாகவே. ஏன்னா நான் நினைக்கிறேன், வெறும் பைபிள் காலேஜ் பிரசங்கம் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸுக்கு இல்லை, இது எல்லா விசுவாசிகளுக்கும் அவசியம். அது நீங்களும் உங்கள் ஜெப வேலையை நல்ல பிரயோஜனமான விதத்தில் செலவழிக்க வேணாமா? அது எவ்வளோ பெரிய அவசியம். அதனால் நான் எல்லாருக்குமே கத்தரணும்னு கத்தந்து கொண்டிருக்கிறேன். சரி, அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கத்துறாங்க. அதில் அந்த கோர்ஸில் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி பைபிளை வாசிக்கிறது, பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸு அது இதெல்லாம் கற்றுருவாங்க. ஏன்னா நீங்கள் பைபிளை வாசிக்கிறது மட்டும் இல்லை, இது எப்படி படிக்கிறது முறையாக அப்படின்ற மெத்தடெல்லாம் கற்றுக் கொடுத்து உங்கள் நேரத்தை சில மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரன் எப்படி செலவழித்து உருவாகிறது ஒரு நல்ல ஊழியக்காரனா அப்படிங்கிறது தான் உங்களுடைய குறிக்கோள். அதில் நம்ம இந்த ஜெபத்தை பற்றி டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது, இது ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தட். ஏன்னா வேத வசனத்தை ஜெபமாக ஏறெடுக்கும்போது நம்ம ஜெபத்தை பண்ணல, நம்ம
அவர் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை அறிந்து நாம் ஜெபம் பண்ணுறோம். அவர் நமக்காக என்ன நோக்கம் வச்சுருக்கார், நாம் எப்படிலாம் மாறணும், நாம் என்னவா இருக்கணும், இதெல்லாம் வந்துடும். இங்கே வசனத்தை வாசிக்கும்போது, தியானிக்கும் போது அதெல்லாம் இங்கே வந்துடும். நம்முடைய உலகம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, நம்முடைய உறவு மற்றவர்களோடு எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, இதெல்லாம் வந்துடும் பாருங்கள். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு, எல்லாம் வரும். பைபிளை டெய்லி வாஸ்து ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் வரும். சாதாரணமாக நீங்களே சொந்தமாக ஜெபம் பண்ணிங்கன்னா ஜெபம் பண்ணதே தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பைபிளை ஜெபம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புது புது ஜெபமாக பண்ணுவீங்க. என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னே உங்களுக்கு தெரியாது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அதையே தான் இன்றைக்கும் அனுபவிக்க போகிறீங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு உதாரணம், இன்றைக்கி ஒரு உதாரணமாக வச்சுக்கங்க. வந்திருக்கீங்க, என்னத்தை பற்றி ஜெபம் பண்ண போகிறோம். பொதுவாக போனால் சரி, மிஷினரி லிஸ்டடு, அந்த லிஸ்டடு, இந்த லிஸ்டடு, இவருக்கு சோகம் இல்லையா, அவருக்கு வேலை வேணுமா, இப்படியே வரிசையாக போயிட்டுருப்போம். இதுதான் ஜெபம், போயிட்டுருப்போம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும்னு ஜெபம், எவ்வளோ பிரயோஜனமானதாக இருக்கும்னு பாருங்கள். சரி, 94ஆம் சங்கீதத்துக்கு வந்துடுவோம். சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம். ஏன்னா சங்கீத புஸ்தகம் ஜெபம் பாடல்களாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு எழுதப்பட்ட சங்கீதங்கள் இதெல்லாம். இதில் 93 சங்கீதத்தை படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 94ஆவது சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம். 23 வசனங்கள் அதில். அதனால் முதல்ல வாசிக்கிறதுல நிறைய நேரம் ஆகிடும். அதனால் போக போக வாசிக்கிறேன். நான் எந்த வசனங்களை விளக்குறேனோ அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், எல்லாத்தையும் வாசிக்கல. சரி, இந்த சங்கீதம் துன்மார்க்கர் ஏன் வாழ்ந்திருக்கிறார்கள், நீதிமான்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் என்கிற காலாகாலமாய் கேட்டு வருகிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஒரு சங்கீதம். The prosperity of the wicked and the suffering of the righteous. Why do the wicked prosper? ஏன் துன்மார்க்கர் ஓஹோன்னு இருக்கிறான்? ஊரில் இருக்கிற துன்மார்க்கர்கள்லாம், உலகத்தில் இருக்கிற பொல்லாத ஆளுகள்லாம் ஓஹோன்னு இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அவனுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது, எந்த குறைவும் கிடையாது, அவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக பிரச்சனை இருக்குது. நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது தெரியுது, அவன் பகட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம நினச்சிக்கிறோம் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள சந்தோஷம் இல்லாதவனா உள்ளே செத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள், அது தெரியாது நமக்கு. நம்ம நினைக்கிறோம் அவன் ஓஹோன்னு இருக்கிறான். நம்முடைய கேள்வி என்ன, அவன் ஏன் எப்படி நல்லா இருக்கிறான், ஏன் நல்லவன்லாம் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு பதில் அளிக்கிற ஒரு சங்கீதம். இந்த உலகம் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கிற ஒரு இடம் கிடையாது. ஏன்னா இது இந்த உலகம் தேவனை அறியாத மக்களால் நிறைந்திருக்கிற உலகம். ஒரு கூட்ட ஜனம் தேவனை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க, ஆனால் பெரும்பாலும் ஆனோர் தேவனை அறியாத மக்கள் இருக்கிற இடம். பொதுவாக உலகம் தேவனை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளின உலகம், அல்லது இந்த தெய்வம் வேண்டாம், நாங்கள் எங்களுக்குன்னு தெய்வங்களை உண்டாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வழியில் போன உலகம் இல்லையா. அப்போ தேவனுக்கு அங்கே இடம் இல்லை, தேவனுக்கு கனம் இல்லை, தேவனுக்கு மரியாதை இல்லை, தேவன் அங்கே ஆளலை, அப்படிப்பட்ட உலகம். அப்போ அந்த உலகத்தில் எப்படி நீங்கள் நீதி, நியாயம், நன்மை எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம்? கஷ்டம். அந்த மாதிரி உலகத்தில் எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக ஒன்றும் இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஆட்கள் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா நல்லவர்களும் இருக்கிறாங்க, தேவனுடைய மக்களும் இருக்கிறாங்க இங்கே, அவர் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறாங்க, நல்ல காரியம் நடக்குது. ஆனால் பொதுவாக அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் நிறைய ஏராளமாக எந்த பக்கம் திரும்பினாலும் நடக்கும். உலகம் முழுக்க எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா இடத்துலையும் அது நடந்து கொண்டு வருகிறது. அப்போ அதை பற்றி நாம் அதிர்ச்சி அடையக்கூடாது. அதை பற்றி அதிர்ச்சி அடைஞ்சிங்கன்னா பைபிள் இன்னும் வாசிக்கலைன்னு அர்த்தம், இந்த உலகத்தை இன்னும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உலகத்திலேருந்து ரொம்ப ஓவராக எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். உலகம் பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. என்ன கேட்டால் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அநீதியும் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறதுக்கு இடம் இல்லை. நிச்சயமாக அப்படிப்பட்ட உலகம்தான். அதான் ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கம் இருந்தார் இல்லையா, ஊழியத்துக்குன்னு பயிற்சி வச்சுட்டு இருந்தார். தெரு பிரசங்கம் போவாங்களாம் அந்த காலத்தில்.
அப்போ அவனுக்கு சொல்லுவாரான், எவனாவது உன் கன்னத்தில் வந்து அரைஞ்சா ஆச்சரியப்படாத, நீ போகும்போதே எதிர்பார்க்கணும் அரைவான்னு. என்ன நல்ல அறிவுரை பாருங்க. அவன் வந்து உன்னை கன்னத்தில் அரையிலன்னா தான் உனக்கு ஆச்சரியமாக இருக்கணும். என்ன இன்னைக்கு அவனை வந்து அரையிலையேன்னு. அரைஞ்சான்னா ஆச்சரியப்படாதுதான் பாரான். அது எவ்வளோ நல்ல அட்வைஸ் பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் அக்கிரமே நடக்கலை, அநியாயமே நடக்கலை, ரொம்ப நீதியாக எல்லாம் பக்காவாக நடக்குது அப்படின்னா ஆச்சரியப்படணும். அநியாய அக்கிரமம் நிறைய நடக்குது, எங்கே பார்த்தாலும் என்னங்க அநியாயமாக இருக்குது, எந்த நாட்டில் போனாலும் அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் எதிர்பார்க்கணும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, பாவம் நிறைந்த, தேவனை அகற்றி விட்டு தாங்களாக வாழணும்னு நினைக்கிற உலகம், தங்க இஷ்டப்படி செய்யணும்னு நினைக்கிற உலகம் அப்படி தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து தினந்தோறும் பொல்லாப்பை அனுபவிக்கிற நாம் அதை பற்றி அசதியாக இருக்கக்கூடாது, அதை பற்றி கவனீனமாக இருக்கக்கூடாது, நம்ம இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. பொல்லாப்புகளை பற்றி என்னமோ நடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்க முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், அவைகள் மத்தியில் நாம் ஜெபிக்கிறோம். என்னத்துக்கு ஜெபிக்கிறோம்? சங்கீதக்காரன் ஜெபம், அவன் ஜெபத்தை வாசிக்க போகிறேன் நான். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? தேவனே, இந்த அக்கிரமங்களை, பாவங்களை, அநீதிகளை எல்லாம் சரி கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறான். நீ சரி கட்டுகிற தேவன், அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி கட்டுறதுன்னா ரீபே பண்ணுறது. இவன் கொடுத்ததுக்கு ஈடாக நீர் அவனுக்கு திரும்ப கொடுக்கும். இந்த அக்கிரமக்காரனுங்க, அநியாயக்காரனுங்க இப்படி பண்ணுறான் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நீர் இல்லையா? நீர் நீதியை சரி கட்டுகிற தேவனாச்சே அப்படின்னு சொல்லி ஜெபத்தை அவன் அப்படி ஏறெடுக்கிறான். நீதியை சரி கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் 8 சங்கீதங்கள், 92 ஆரம்பித்து 99 வரைக்கும் 8 சங்கீதங்கள் தேவன் ஆளுகிறார் என்பது தான் சப்ஜெக்ட். அந்த 8 சங்கீதத்தில் சிலர் வந்து இந்த ஒரு சங்கீதம் அதுக்கு விதிவிலக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. 94 அது தேவன் ஆளுகிறார்ன்றது இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே ராஜான்றது வரல, தேவன் ஆளுகிறார்ன்றது வரல, அவர் ராஜான்னு சொல்லலை. நீதிபதி அல்லது நீதி செய்கிறவர், நியாயாதிபதின்ற அர்த்தத்தில் தான் வருது. ஆனால் ஒரு சில வேத வல்லுநர்கள் இந்த சங்கீதத்தையும் கொண்டாந்து அந்த 8 சங்கீதத்தில் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ராஜாங்கிற அர்த்தத்தோட, தேவன் ராஜாவாக இருக்கிறார், ஆளுகிறார்ன்ற அர்த்தத்தோடு வர சங்கீதத்தில் இதுவும் ஒன்றுன்றாங்க. ஏன்னா பழைய காலத்தில் ராஜா வேறு நீதிபதி வேறுன்னு கிடையாது. ராஜா தான் நீதிபதி. அங்கே யார் நீதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வேத வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்க முதல்ல வந்து கானான் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு ராஜாக்கள் இல்லை, நீதிபதிகள் தான் இருந்தாங்க. நீதிபதிகள் தான் இருந்தாங்க. அப்புறம் தான் ராஜாக்கள் வந்தாங்க. அப்போ ராஜாக்கள் இல்லாத காலத்தில் யார் ராஜா? இவன் தான் ராஜா. நீதிபதி தான் நாட்டுக்கே தலைவன், அவன் தான் ராஜா, அவன் தான் நீதியை செய்கிறவன். அப்போ ஏன் இந்த சங்கீதத்தை இதில் சேர்க்குறாங்க சிலர்னா, இந்த கர்த்தர் ஆளுகிறார்ன்ற வர்ற தீமுடைய சங்கீதம்னு 8 சங்கீதத்தில் ஒன்றா இதை ஏன் சேர்க்குறாங்கன்னா, நீதி செய்கிறவரும் ராஜாவும் ஒன்று தான் அந்த காலத்தில். ஆகவே இந்த சங்கீதம் ஆண்டவரை ராஜான்னு சொல்லலைனாலும் இந்த சங்கீதமும் அந்த வகையை சேரும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த சங்கீதத்தை 6 ஸ்டான்ஸாவாக நம்ம பிரிக்கலாம். 6 ஸ்டான்ஸாஸ். அதில் முதல் ஸ்டான்ஸா வந்து 1, 2, 3 ஆகிய வசனங்கள். அந்த 1, 2, 3 வசனத்தில் வாசிக்க போகிறேன். அந்த 3ஆம் வசனம் வந்து இந்த ஸ்டான்ஸாலையும் வரும், இந்த ஸ்டான்ஸாலையும் சேர்க்கணும், அது 2வது ஸ்டான்ஸாலையும் சேர்க்கணும். அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இந்த ஸ்டான்ஸால் ஒரு கால் வச்சா அடுத்த ஸ்டான்ஸால் ஒரு கால் வச்சுருக்கு. NIV பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இங்கிலீஷில் அங்கே இந்த மாதிரி அதை பிரிக்கிறாங்க. சரி, வாசிக்கிறேன். நான் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். ரீபே, பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எது வரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எது வரைக்கும் கழிவுகூர்ந்திருப்பார்கள். அப்போ தேவன் எழுந்து நீதியை சரி கட்ட வேண்டும். நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, பூமி ஆளுகிறவரே, நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும்.
கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு கேட்குறான். அதாவது ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிலருக்கு இந்த ஜெபம் பிடிக்கல. இந்த ஜெபம் ஏன் பிடிக்கலன்னா, ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து நம்முடைய இந்த மாதிரி அக்கிரமக்காரர் அநியாயக்காரரெல்லாம் அவங்களுக்கு எப்படியா ஜெபம் பண்ணுறது, நீதியை சரி கட்டணும்னா ஜெபம் பண்ணுறது, அவன் செஞ்சதுக்கு ஈடாக அவனுக்கு செய்யும், சரி கட்டணும்னா அதானே திரும்ப அவனுக்கு பே பண்ணும், அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அதுக்கு ஈடாக நீர் அவனுக்கு தண்டனையை கொடுன்னு தானே அர்த்தம். அதனுடைய அர்த்தம் இப்படியா ஜெபம் பண்ணுறது, இது ஒரு ஜெபமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சங்கீதத்தினுடைய முறையீடு என்ன, இந்த சங்கீதத்தினுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, கர்த்தர் நியாயம் செய்யாமல் விட்டார், நீதி செய்யலை அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக செய்கிறார், ஏன் உடனே செய்ய மாட்டேங்கிறார், இவ்வளோ பண்ணுறான்னு உடனே தலையிலே போட வேணாமா, அவன் செஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் மடார்னு உள்ள வேணாமா அடி அவனுக்கு, ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரு, நீதியை சரி கட்டுறதில் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்குறான். தேவன் கெட்டவர்னு சொல்லலை, தேவன் நம்ம பார்த்துருக்கோம் சூரியனும் கேடகமாக இருக்கிறார். சூரியனுக்கு ஒப்பிடுறாங்க தேவனை எப்போவுமே. ஏன்னா சூரியன் எதுனாலும் பாதிக்கப்படுறதில்லை. சாணி மேலே சூரியன் வீசுது, சாணி மக்கி மண்ணோட மண்ணாக போகுது, ஆனால் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த வாசனை கூட அது மேலே ஏறாது, அது வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் தேவனை சூரியனுக்கு ஒப்பிடுகிறார்கள் இல்லையா. அப்போ தேவன் ஒன்றும் கரப்ட் ஆகிடல, அவர் கெட்டு போயிடல, இந்த கெட்டுப்போன நீதிபதிகள் மாதிரி கெட்டு போயிடல. அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது, அவர் மைண்டில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன ஒன்று, சில நேரத்தில் விடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அந்த சூரிய ஒளி வர்றதுக்கு, ஒளி வீசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுது. அதனால தான் சொல்கிறான், நீதியை சரி கட்டுகிற தேவனே கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும். எங்கே உங்களுடைய வெளிச்சம் அடிக்க மாட்டேங்குதே வெளிச்சம்ன்றான். சூரியனே நீர் பிரகாசியும், எங்கே அந்த காணுமே, அந்த வெளிச்சத்தை காணுமே, சூரிய ஒளி கதிரில் காணுமே, பிரகாசியும், இன்னும் இருட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இது என்னையா ஜபம், இது இந்த மாதிரி ஜபம், பாவிகளுக்கு எப்படியா ஜபம் பண்ணுறது அப்படின்றாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு காரியம் புரியல. என்ன புரியலன்னா, ரிவெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, ரிவெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அவெஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது அருமையாக. ரிவெஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்க, பழி வாங்குதல். அந்த அர்த்தம் என்ன, பழி வாங்குதல். அந்த பழி வாங்குதல் என்ன இருக்குது, யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ தீமை பண்ணிட்டான், நான் என்ன பண்ணுறேன் பாரு உனக்கு, நீ என்ன இப்படி பண்ணல, நான் உனக்கு பதிலுக்கு பதில் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் பண்ணதுக்கும் மேலாக நம்ம பண்ணுறோம் பாருங்க, அதுதான் ரிவெஞ்சு. அவெஞ்சுன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் பயன்படுத்துகிறாங்க, கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். இங்கிலீஷ் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா அதையும் பழி வாங்குதல்லாம் சொல்லிடுது. அது எப்படி பழி வாங்குதல், அடி வாங்கினவன் போய் பழி வாங்கிறது இல்லை, கோர்ட்டுக்கு கேஸு போய் நீதிபதி தண்டனை கொடுக்குறார், அந்த பழி வாங்குதல். ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்மளே போய் பழி வாங்குதல், இன்னொன்று முறைப்படி நீதி செய்யப்படுகிறது. அப்போ அவன் செஞ்சதுக்கு அந்த பழிக்கு பதில், பழிக்கு பழி அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ரெண்டில் எது பெட்டரு, நம்ம பழி வாங்கிறது பெட்டரா, இல்லை நீதி செய்து அதன் மூலமாக அவன் செய்த தவறுகளுக்கு அவன் தண்டனை பெறுவது பெட்டரா, அந்த மாதிரி பழி வாங்கிறது பெட்டரா? ரெண்டாவது தானே பெட்டரு. அதைத்தான் இங்கே வேதம் போதிக்கிறது, இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை போதிக்குது. வேதவசனம் என்ன சொல்லுது, இந்த ரெண்டாவது வகையை தான் ஜெபம் கேட்குறான் இவன், நீர் சரி கட்டும், அதைத்தான் அவன் கேட்குறான். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அவங்களுக்கு தெரியல. சாமுவேல் ஜான்சன் ஒரு ஆள் அந்த காலத்தில், அவர் தான் ஃபஸ்ட்டு கிரேட் இங்கிலீஷ் டிக்ஷனரியை உண்டாக்குனவர். அவர் வந்து இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்கிறாரு பாருங்க. ரிவெஞ்ச் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பேஷன். ரிவெஞ்சுனா என்ன, நம்ம கோபத்தில் அவன் செஞ்ச அநியாயத்தை பொறுக்க முடியாமல் நம்ம போய் பதிலுக்கு எதாவது செய்கிறது, அதுதான் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் பேஷன்.
வெஞ்சன்ஸ் இஸ் an act of justice. வெஞ்சன்ஸுங்கிறது நான் போய் கோவப்பட்டு ஏதோ செய்கிறதில்ல. சட்டம் நியாயப்படி அவனுக்கு என்ன தண்டனை தருமோ அதை தர்றது, அதுதான் வெஞ்சன்ஸு. வெஞ்சன்ஸ் வந்து இட்ஸ் எ லெஜிட்டிமேட் ஜுடிஷியல் அத்தாரிட்டின்றார். நியாயப்படி அதுக்கு அதிகாரம் உள்ளவர்கள், தண்டிக்க அதிகாரம் பெற்றவர்கள், கோர்ட்டு, போலீஸு, அந்த மாதிரி அதிகாரம் பெற்றவர்கள் தண்டனையை கொடுப்பது தான் வெஞ்சன்ஸ். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாதவங்க தான் இந்த சரி கட்டுதலில் ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு தெரியாதவங்க. நம்மளே போய் சரி கட்டுறது வேறு, நியாயப்படி போய் அதுக்குரிய தண்டனை அவனுக்கு வழங்கப்படுவதுன்றது வேறு. நம்ம போய் சரி கட்டக்கூடாது, நியாயப்படி அவனுக்கு தண்டனை வழங்கப்பட வேணும். அதைத்தான் இந்த ஜெபம் கேட்கிறது அப்படிங்கிறது. அந்த ஜெபத்தினுடைய வித்தியாசம் புரிஞ்சுக்கல. சரி கட்டுறதுலாம் எல்லாமே ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது தேவன் எப்படி சரி கட்ட வேண்டும், அவர் நியாயாதிபதி, அவர் சரி கட்ட வேணுங்கிறத பற்றி தான் பேசுகிறது. ஆகவே அவெஞ்சிங்கை பற்றி இங்கே பேச்சு. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், அங்கே இதை பற்றி அருமையாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ரோமர் 12:18-19. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இது சொல்லும்போதே உலகத்தில் சில நேரத்தில் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டன்றது தெரியுது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம். ஏன்னா கஷ்டம் ரொம்ப, ஏன்னா நிறைய அக்கிரம அநியாயம் பண்ணுற ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா? அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, அடுத்ததுக்கு வந்தீங்க, பழி வாங்குதல் எனக்குரியது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சுன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நான் தான் அந்த வேலையை செய்வேன்றார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், அது எதை கோட் பண்ணுறாரு? அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து உபாகமம் 32-35 சொல்லியிருக்குது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு. அதை கோட் பண்ணுறாரு. என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினைனா தேவனுடைய கோபாக்கினைக்கு. தேவ கோபம் வந்து அவனை தண்டிக்கட்டும். ஏன்னா தேவ கோபத்துக்கு நம்ம கோபத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம கோபத்தில் நம்ம போய் தண்டித்தோம்னா எக்கு தப்பாக ஏதாவது நடந்துடும். அவன் செஞ்ச பாவத்தை விட பெரிய பாவத்தை நம்ம செஞ்சிருவோம் இல்லையா? எப்போவுமே ஒருத்தவன் நமக்கு செஞ்சான்னா டபுளாக செய்கிறேன்னு தான் நம்ம போகிறோம். ஆகவே ரொம்ப ஓவராக தான் செய்ய பார்ப்போம். இதில் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு முடிச்சிட்ருப்போம் நம்ம. அதனால தான் நீ அதை எடுத்துக்காதன்றார். மனுஷனாகிய நீ எடுத்துக்காத. எடுத்துட்டுனா பாவம் கூடும், தப்பு தான் நடக்கும், அங்கே நியாயம் நடக்காது. நீ ஒன்றும் நியாயம் செய்ய போகிறதில்ல. நீ அவன் செஞ்சதுக்கு டபுளாக செய்ய போகிற. உன் பாவம் அவன் பாவத்தோடு அதிகமாகும். அப்போ யாராவது நியாயம் தீரும்போது நீ செய்து தான் ரொம்ப தப்புன்னுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும், எல்லாம் தலையில் மாறிடும். செய்யாத, அதை எடுத்துக்காத, உன் மேலே எடுத்துக்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவர் தான் பதில் செய்யணும், நீ செய்யாதன்றாரு. ஏன்னா நம்ம செஞ்சால் அதில் தவறு ஏற்பட்டுரும், அவர் செஞ்சால் தவறே ஏற்படாது. ஏனென்றால் அவர் நியாயமான நீதிபதி, பூரண அறிவுள்ளவர், ஞானமுள்ளவர், பரிசுத்தர். அவர் தவறு செய்யவே முடியாது. அதனால் அவர் சொல்கிறார்ப்பா, ஏன் வீணா நீ எதையா பாவத்தை இன்னும் உன் மேலே சுமத்திக்க போகிறேன், வேணாம், நான் செய்கிறேன் விடு, நான் செஞ்சால் பர்ஃபெக்டாக செய்வேன். அதனால தான் பாருங்கள், எனக்கு வந்து இந்த கடைசியில் நரகம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நம்புறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு இந்த கடைசியில் நரகம்னு ஒன்று இருக்குது, அதில் சிலர் போவார்கள்ன்றதை பேசுகிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஐயோ அதை மட்டும் விட்டுருங்க அந்த சப்ஜெக்ட் அப்படின்னுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் இது ஒரு பெரிய, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நல்ல தேவன் எப்படி நரகம்னு ஒரு இடத்த வச்சுருக்க முடியும், எப்படி சிலரை நரகத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் பதில். ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் எவன் என்ன அக்கிரமம் செஞ்சாலும் கம்ப்ளீட்டாக தப்பிச்சிடலாம், யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நாட்டை பற்றி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நாடு இல்லை, அது காடு. அது ஏன்னா சட்டம் இல்லை, ஒழுங்கு இல்லை, சட்டம் ஒழுங்கு யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை, அதன்படி செய்கிறது இல்லை. அப்போ அது நாடாது? நாடு கிடையாது, அது காடு மாதிரி, காட்டு மிராண்டிகளின் இடமாயிடும் அது இல்லையா? அதை நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். நம்ம என்ன விரும்புகிறோம்? போலீஸ் இருக்கிறத விரும்புகிறோம், இராணுவம் இருக்கிறத விரும்புகிறோம், கோர்ட் இருக்கிறத விரும்புகிறோம், நீதிபதிகள் இருக்கிறத விரும்புகிறோம், நியாயம் கிடைக்கும் நம்புகிறோம். அப்படி தான் இருக்கணும் நாடுன்னு நம்புகிறோம். ஒருத்தரை கொலை பண்ணிட்டான் அல்லது கற்பழிச்சிட்டான் அப்படிலாம் பண்ணிட்டான்னா அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறோம்.
அப்படி செஞ்சாதான் நீதி உள்ள நியாயமான நாடு அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? இருக்கீங்களா? கடவுள் மட்டும் தண்டிச்சா மட்டும் அவரை கெட்டவர்னு எப்படி சொல்லலாம்? நம்ம கடவுள் எல்லாத்தையும் விட பெரிய நியாயாதிபதிங்க, எல்லாரையும் உண்டாக்குனவர். கண்டிப்பாக அவருக்கு தண்டிக்க உரிமை உண்டு, தண்டிக்க உரிமை உண்டு. சிலர் சொல்கிறாங்க, அப்போ பாவிகளை மன்னிச்சு விடுறாரு, அது அநியாயம் இல்லையா? கொலைகாரனை கூட சில நேரத்தில் மன்னிச்சு விட்றாரியா? எப்படி மன்னிக்கலாம்? அவன் பாவத்தெல்லாம் மன்னிக்கலாமா? அவன் செஞ்ச பாவத்தை, அவன் திருடன், கொலைகாரன், கொள்ளை அடித்தவன், இவனை மன்னித்து அவன் கடைசியில் வந்து மேடை ஏறி சாட்சி சொல்லிட்டு இருக்கிறானே, இதெல்லாம் நியாயமா அப்படின்றாங்க. நியாயம். ஏன்னா அவனை சும்மா மன்னிச்சு விடல, சிலுவையில் இயேசு மரித்தார், இவனுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், அவர் செத்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் ஜீவனை விட்டார். கடவுள் பாருங்க ரொம்ப நியாயமானவர். இவன் ஒன்று சும்மா மன்னிக்கல, இவன் பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. இவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பதிலாளை உண்டு பண்ணி, அந்த பதிலாள் யாரு? தன்னுடைய குமாரனையே பதிலாளாக்கி அவருக்கு அந்த தண்டனை கொடுத்து அவரை பலியாக்கி, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பலியாக அவரை ஏற்படுத்தி அவரை சிலுவையில் மரிக்க செய்து அப்படி தான் மன்னிக்கிறாரு. இன்னைக்கு ஒன்று நரகத்தை பற்றி பேசாதுன்னுவாங்க, இன்னொரு சப்ஜெக்ட் எதை பேசாதுன்றாங்க தெரியுமா? சிலுவையை பற்றி பேசாதுன்னுவாங்க. பிளட்லெஸ் ரிலிஜன் தான் வேணும். இந்த ரத்தம் சிந்துதல், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், ஏன் பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார், செத்தார், அதெல்லாம் பேசாதீங்க. ஏன் சிலுவை வந்து இப்போ ஒரு க்ரைம்ன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பரலோக பிதா எப்படி தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில் போட்டு கொல்ல முடியும்? அவர் என்ன நல்ல தகப்பனா? அவர் அப்படி சொந்த குமாரனுக்கு செய்கிறவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? இப்படியெல்லாம் புரட்டுறாங்க. இன்னும் கேட்டால் அப்படி செஞ்சதுனால தான் எல்லா நல்ல தகப்பனை காட்டிலும் பெரிய நல்ல தகப்பன். ஏன்னா இப்படிப்பட்ட பாவிகளுக்காக தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மீது வைத்து அந்த தண்டனையும் அவருக்கு கொடுத்து நம்ம மீட்கும்படியாக அவர் அவ்வளவு பாடுகளுக்குள்ளாக்கி 3வது நாள் அவரை உயிரோடு எழுப்பி அவரை கனம் பண்ணி உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேலே ராஜாதி ராஜனாய். அப்போ இன்றைக்கி மன்னிக்கும் போது கூட அதில் நியாயம் இருக்குது. மன்னிப்பில் சும்மா ஒன்றும் மன்னிக்கலை, பாவத்தை தண்டிக்காமல் மன்னிக்கலை, தண்டிச்சிட்டாரு, இயேசுவிலே தண்டிச்சிட்டார். அதனால தான் பாருங்கள், இதை புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கி சிலுவையே பேச வேணான்றாங்க, ரத்தம் சிந்துதல், குமாரனை பலியிட்டா பேசாதீங்கன்றாங்க, நரகத்தையும் பேச வேணான்றாங்க. ஸ்மூத்தான ரிலிஜனை கொண்டாங்க. நல்லா ஒழுங்காக வாழு, திருடாதே, அந்த மாதிரி போதி, நற்பண்புகளை போதி, நல்ல குணத்தை போதி, இந்த சிலுவை மரணம் அதெல்லாம் போதிக்காத, தண்டனை நரகம் இருக்கெல்லாம் போதிக்காதுன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் விளங்கலை அவங்களுக்கு. கடவுள் உண்டு, நம்ம எல்லாம் உண்டாக்குன கடவுள் உண்டு. அவர் இருப்பார் என்றால் அவர் நியாயமுள்ளவராக இருக்கணும். அவர் நியாயமுள்ளவராக இருந்தால் பாவிகளுக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கணும். இல்லாமல் இருந்தால் அவர் கடவுளே கிடையாது, நியாயமற்றவராகிடுவார். என்ன நியாயம் இருக்குது அதில்? ஒருத்தன் கற்பழிக்கிறான், கொலை பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், அவனுக்கு தண்டனையே கிடையாதா? வாழ்நாள் முழுக்க தண்டனை கிடையாது, செத்த பிறகும் தண்டனை கிடையாதுன்னா எப்படி? அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நீதியை சரி கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ நல்ல கவனிங்க, அலெக்சாண்டர் மெக்லாரன் ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார் பாருங்க, ரொம்ப பெரிய பிரசங்கியார். அவர் சொல்கிறாரு, they who have no profound loathing of sin, அதாவது பாவத்தினுடைய கொடுமையை விளங்கி கொண்டு அதை அறிந்து கொண்டு அதை வெறுக்காதவர்கள், or who never felt the crushing weight of legalized wickedness, அதாவது எதை வேணால் செய்யலாம், சட்டம் நான் பயன்படுத்திக்கலாம், தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு என் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சட்டப்படியே செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் உலகத்தில். அதையெல்லாம் பார்த்து அதனுடைய பாரத்தினால் நிறையாதவர்கள், ஐயோ என்ன இப்படி நடக்குதே, சட்டம்னு ஒன்று இருக்கான மதிக்காமல் செய்கிறானே, அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் செய்கிறான், தப்பிச்சும் போயிடுறானே அப்படின்னு உணராதவர்கள் தான் இந்த சங்கீதத்தையும் இதை போன்ற மற்ற சங்கீதத்தையும் இப்படிப்பட்ட ஜபங்கள் வர்ற சங்கீதத்தை பார்த்து அதை வெறுப்பார்கள் அப்படின்றாங்க. ஆனால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியை நிலைநாட்டுவார் நம்புகிறவர்கள் இந்த சங்கீதத்தை சொல்லப்படுகிறவர்கள் விரும்புவார்கள் அப்படின்றார். எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்கள், பிரமாதமான சத்தியம் அது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஆழமாக யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி போதனைகள், நரகம் வேணாம் சிலுவை வேணான்ற போதனைகள் எங்கேருந்து வருது தெரியுமா?
ஐரோப்பிய நாடுகள் ஆரம்பிச்சது. எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அவங்க நாடுகள் மார்ட்டின் லூத்தருடைய அந்த ரிஃபர்மேஷன் மூலமாக நல்ல இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸினுடைய அடிப்படையில் ஒரு சிவிலைசேஷனே உருவாகுது, ஒரு கலாச்சாரமே உருவாகுது. அதில் நீதி, நியாயம், தனிப்பட்ட மனுஷனுக்கான உரிமைகள், ஒரு மனுஷனுடைய உயிரினுடைய மதிப்பு, இதெல்லாம் ரொம்ப மேன்மையாக எண்ணப்படுது. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனமும், இதெல்லாம் 10 கற்பனை இல்லையா? இதன் அடிப்படையில் உண்டான கலாச்சாரம், சிவிலைசேஷன், நாகரிகம். அந்த நாகரிகத்தில் பார்த்தோன்னா மக்களுக்குள்ள நூற்றாண்டுகள் கணக்காக இந்த போதனைகள் போய் 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 அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா ஜனங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை சொல்லுவாங்க. ஜனங்க திருட மாட்டாங்க பொதுவாக. ஏன்னா அது ஒரு நாகரிகம். எதுலேருந்து வந்த நாகரிகம்? இந்த 10 கற்பனையின் அடிப்படையிலேருந்து வந்த நாகரிகம். அவர்கள் இன்றைக்கி கத்தரை மறந்துட்டாங்க, ஆனால் அந்த நாகரிகம் உள்ளே ஒட்டிக்கிச்சு. அதனால் ஒழுங்காக இருக்கிறான் எல்லாம். கடவுளை இப்போ பெரிய ஆவிக்குரியவர்களாக இல்லை அவர்கள், ஆனால் இந்த நாகரிகம் உள்ள அவருடைய கலாச்சாரமாக மாறிடுச்சு. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, என்னையா நல்ல கடவுள்ன்றீங்க, நரகம் இருக்குதுன்றீங்க, அப்புறம் நல்ல கடவுள்ன்றீங்க, தன்னுடைய குமாரனை சிலுவையில் அரைஞ்சாருன்னு. நாங்கள்லாம் நல்லவர்கள், எங்கள் பிள்ளைய யாரும் சிலுவையில் வரைய கொடுக்க மாட்டோம், நாங்கள்லாம் நல்லவங்க, யாரையும் நரகத்தை அனுப்ப மாட்டோம், உங்கள் கடவுள் இப்படி அனுப்புகிறாருன்றீங்களா? ஏன்னா அவனுக்கு இந்த பாவத்தினுடைய பாரம் தெரியாது, அக்கிரமத்தினுடைய அந்த அவலம் புரியாது. ஏன்னா பார்த்ததில்லை, அவங்க கலாச்சாரத்தில் அது கிடையாது. பொய்யும் புரட்டும் களவும் விபச்சாரமும் அந்த பொல்லாத வாழ்க்கையெல்லாம் அவங்க அவ்வளோவா பார்க்கல. பாருங்கள், பார்க்காததுனால என்ன பண்ணுறாங்க, அந்த பாவத்தினுடைய கொடூரமும் அவலமும் புரியாததுனால அதை தண்டிக்கணுன்ற அவசியம் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க ஊரில் ஜெயிலுகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜெயிலில் ஜோராக பெட்டு போட்டவங்களுக்கு டிவியெல்லாம் வச்சு கொடுத்து, நான் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சாப்பிள், சர்ச்சு மாதிரி சாப்பிள்லாம் வச்சு, பியானோ ஆர்கன்லாம் வச்சு உட்கார்றதுக்கு சர்ச்சு மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க. பைபிள் முதற்கொண்டு, பாட்டு புஸ்தகம் முதற்கொண்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. நல்ல சாப்பாடு, அது இது எல்லாம். ஏன்னா அவனுக்கு பாவம், அவனை ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு. தண்டனைன்ற கான்செப்டே போயிடுச்சு. அதுலேருந்து தான் நான் வருதுன்னு நினைக்கிறேன், மாமியார் வீடுன்ற பேர். போய் நல்ல சொகுசாக இருந்துட்டு வரலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஆகிடுச்சு. அது என்ன பெரிய ஒரு மெக்லாரன் என்ன மாதிரி ஒரு உண்மையை சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இதை எதிர்க்கிறாங்க. சிலுவை வேணாம், நரகமும் வேணாம், அது இல்லாத ரிலிஜனை கொண்டாங்கன்றாங்க. ஆனால் வேதம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் போதிக்குது. தண்டனை இருக்குதுன்றது நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் சரி கட்டுவார். அதில் தான் பாருங்கள் நமக்கு ஆறுதலே இருக்குது. சில நேரத்தில் இந்த உலகத்தில் அவர் சரி கட்டுறதை நம்ம பார்க்குறது இல்லை. ஏன்னா அவனுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பை தர்றாரு. அவன் சாகிற வரைக்கும் பொழைச்சிட்டு போன்னு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பை தர்றாரு. அவன் அக்கிரமத்திலே வாழ்ந்து ஓஹோன்னு வாழ்ந்து சேர்த்து போகிறான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட தண்டனையை பெறுவான். அதுதான் நமக்கு ஆறுதல். இருக்கிற ஆறுதல்லையே ஒரு பெரிய ஆறுதல் என்ன, அக்கிரமக்காரர்கள் நிச்சயமாக தண்டனை அடைவார்கள். ஏன்னா எங்களுடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். இன்னைக்கு ஒருவேளை அக்கிரமக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டா கூட அவனுடைய பாவம் இயேசுவிலே தண்டிக்கப்பட்டது. அதனால்தான் மன்னிப்பு சும்மா ஒன்று வரல. மன்னிப்பு சும்மா ஒன்று போயிட்டு அனுப்பிடல. அவர் தண்டித்து தான் மன்னிக்கிறார். தண்டித்ததுனால தான் இவன் தப்புகிறான் தண்டனையிலிருந்து. அவரை தண்டிக்கிறார். எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பாருங்க இது. அப்போ எத்தனை பேர் நீதியை சரி கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன் நினைக்கிறீங்க? நீதியை சரி கட்டணுமா? எத்தனை முறை அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்க, அக்கிரமத்தை பார்த்துருக்கிறீங்க. நான் பார்த்துருக்கிறேன். என் ரத்தம் கொதிக்கும். ஐயோ என்ன அப்படி பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குதே அப்படின்னு. நம்மக்கிட்ட பவர் இருந்தால் ஏதாவது உடனே பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? நம்மக்கிட்ட பவர் இல்லை. பைபிள் வேறு சொல்லுது பண்ணாதேன்னுது. நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, சகிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, துன்பத்தை சகிக்க வேண்டியதாக இருக்குது,
அக்கிரமத்தை சகிக்க வேண்டியதாக இருக்குது, அநியாயத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. தினந்தோறும் நடக்குது, அங்கேயும் நடக்குது, உலகம் முழுக்க நடக்குது. நடக்காத ஊர் கிடையாது, நாடு கிடையாது, அந்த மாதிரி இடத்துல நடக்குது. ரத்தம் கொதிக்குது, நமக்கு ஏதாவது செய்யலாமான் இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ செய்யாத, பழி வாங்காதன்றார். இன்னும் கேட்டால் என்ன சொல்கிறாரு, வாசிங்க 19ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கோபாக்கினா தேவனுடைய ராத், தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்புறம் பாருங்க, அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. கதை எப்படி போகுது பாருங்க, கிறிஸ்டியன் டீச்சிங். உன் சத்துரு, உனக்கு தீமை செஞ்சவன், உன்னை அக்கிரமம் பண்ணவன், அநியாயம் பண்ணவன், உன்னை துன்புறுத்தினவன், உன்னை கஷ்டப்படுத்தினவன், அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்பா, என்ன போதனை! இந்த போதனை கீழே வந்தீங்கன்னா சிவிலைசேஷனே மாறிடும், கலாச்சாரமே மாறிடும், கலாச்சாரமே மாறிடும். தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களா, இந்த நாள் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, என்ன அப்படி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு. இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது தானே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஏஎஃப்டி சர்ச்சுக்கு போய் கேட்டு கேட்டு எனக்கு அப்படி பண்ண வரமாட்டேங்குது, எனக்கு அப்படி பண்ண வரமாட்டேங்குதுங்க, எப்படி அப்படி பண்ணுறதுன்னு எனக்கு அது மனசு வரமாட்டேங்குது அப்படின்றாங்களாம். அப்போ கடவுளுடைய வார்த்தை எப்படி ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய வாழ்க்கை முறையை உண்டு பண்ணுகிறதுன்றதை கவனிங்க. ஆளை மாற்றுது. கேட்டு 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 எப்படி அந்த சமுதாயங்கள் அந்த மாதிரி மாறிச்சோ, அந்த காலத்தில் 10 கற்பனையின் அடிப்படையில் கட்டப்பட்ட சமுதாயங்கள், சிவிலைசேஷன்ஸ் அப்படி உருவாச்சோ, இன்றைக்கி அவங்கெல்லாம் கடவுளை மறந்துட்டாங்க, கிறிஸ்டியானிட்டியே வேணான்றாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த கலாச்சாரம் மட்டும் உள்ளே இருக்குது, பிடிச்சிக்கிச்சு அவங்கள போய். நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதன் மூலம் அப்படிப்பட்ட ஒரு புதிய கலாச்சாரம் நம் மத்தியிலே உண்டாகும். அந்த புதிய கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சேர்ந்த மக்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? அதான். அப்போ இன்றைக்கி ஒன்று ஜெபம் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, நீங்கள் தானாக நீங்களாக ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, அப்பாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், எனக்கு இது வேணும் அது வேணும், அதோடு முடிச்சுக்குவீங்க. அப்புறம் அந்த மிஷினரி ஆசீர்வதியும், அதோடு முடிஞ்சிடும். இப்போ ஜெபம் வேறு மாதிரி இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? ஆண்டவரே, என் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு, எனக்கு எதிராக செய்தவர்களுக்கு தினந்தோறும் சந்திக்கிறோம். அதை மனுஷராக வாழுகிறவர்கள் தினந்தோறும் நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, ஏதாவது ஒரு அக்கிரமம், எவனாவது ஒன்று பேசுகிறான், எவனாவது ஒன்று செய்கிறான், எவனாவது ஒன்று எழுதுகிறான், என்னத்தையாவது ஒன்று நடக்குது பாருங்கள், நம்மளுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்குது. அக்கிரமக்காரன் சும்மா இருக்க மாட்டான் பாருங்கள், அவன் பிஸியாக இருக்கிறான் குற்றஞ்சாட்டுறதுலையே. அந்த பிசாசின் ஆவி பாருங்கள், அந்த குற்றஞ்சாட்டுகிற ஆவி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி அதையே பேசி பேசி தீர்த்து கெடுக்கிற வேலையில் இருப்பாங்க. அப்போ நமக்கு ரத்தம் கொதிக்கும் சில நேரத்தில், ஏதாவது செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு. நான் சொல்கிறேன், எப்படியும் செய்ய வேணாம். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. இன்னும் கேட்டால், அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம், தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம். இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இப்படி செய்கிறதுனால அக்கினி தழலை அவன் தலையின் மேல். ஒரு அம்மா சொல்லுது, என் புருஷன் பொல்லாதவங்க, ரொம்ப நாளாக சகிச்சிட்டு இருந்தேன், ரொம்ப அக்கிரமம் தாங்கலை. ஒரு நாள் சுட சுட கடாய் அடுப்பில் இருந்தது, போட்டேன் ஒன்று எடுத்து மண்டையிலேயே, அந்த வழுக்கு மண்டையில் போட்டு, அவன் மறக்க முடியாது, இனிமேல் ஒரு காலம் என்கிட்ட அந்த மாதிரி வச்சுக்க மாட்டான். அப்புறம் சொல்லுது, இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மீது குவிப்பாயின்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பண்ணேன்னுச்சு. ஐயோ, பைபிளில் தப்பாக வாசித்துட்டு வந்தீங்கம்மா, எந்த சர்ச்சு, என்ன பிரசங்கம் கேட்டீங்க நீங்கள்? அப்படியா சொல்லியிருக்கு? கடாயால் அடின்னு, கடாயால் வழுக்கு மண்டையில் அடித்து அந்த மண்டை மேலே அந்த காயம் வாழ்நாள் முழுக்க இருக்கிற மாதிரி அடி, அதுதான்
அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குதிப்பாயின்றதுன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. பசிச்சா புசிக்க கொடு, தாகமாக இருந்தால் குடிக்க கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா மட்டன் கறி செஞ்சு போடு, அழகாக மீன் குழம்பு வச்சு கொடு, நல்லா உட்காந்து சாப்பிட வச்சு நல்லா அவனுக்கு சுகமாக இருக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணி கொடு. அவன் பண்ண அக்கிரமத்துக்கு டபுளாக அவனுக்கு நல்லது செய்ய. அதன் மூலமாக தான் அக்கினி தழலை அவன் தலை மீது குவிப்பாய். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கலாச்சாரமே மாறிடும். நம்முடைய வீட்டில் கலாச்சாரமே மாறிடும், உங்கள் கலாச்சாரம் மாறிடும், நம்ம கலாச்சாரம் மாறிடும். இதை பண்ணோம்னா நம்ம வேறு விதமான மக்களாக இருப்போம். பார்க்குறவன கேட்பேன், எங்கே இந்தியா வந்து நீன்பான், இப்போ இவ்வளோ பேசுகிற நீ பேசாமல் இருக்கிறியே. ஏன் பேசாமல் இருக்கன்னா, பழி வாங்குதல் கர்த்தருடையது. நம்ம வேலை என்ன? ஏதாவது முடிஞ்சால் நன்மை செய்வோம், இல்லைன்னா பேசாமல் இருப்போம், இல்லையா? அப்போ நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? அற்புதமான ஜெபம். ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்டவனாக மாற்றும், உம்மை போல ஒரு எண்ணம் உள்ளவனாக மாற்றேன், என் இருதயத்தை அப்படிப்பட்ட இருதயமாக மாற்றுங்க தாவே. என்னுடைய குடும்பத்தின் கலாச்சாரம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் என்னுடைய நாகரீகம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும், என்னுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும். நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறட்டும். பழிக்கு பழி வாங்குகிறவனாய் அல்ல, தீமை செய்தவர்களுக்கு இரட்டிப்பாய் நன்மை செய்கிறவனாய் என்னை மாற்றுவீராக. உம்முடைய வழிகளின்படி நடக்கிறவனா என்னை மாற்றுவீராக. என் உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக. இதெல்லாம் நடந்ததுன்னா பாருங்கள், குடும்பங்கள் எப்படி இருக்கும், மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க, நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வித்தியாசமாயிடும், எல்லாமே வித்தியாசமாயிடும். இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பொறாமை, போட்டி, எரிச்சல், வயிற்றெரிச்சல், இதுதான் ரொம்ப. ஏன்னா அந்த 10 கற்பனை கிடையாது இல்லையா நிறைய பேருக்கு, அதன் அடிப்படையில் வரல. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, எல்லாம் தெரியாதனால தான் கொண்டுடுவேன்றான் எதுக்கு எடுத்தாலும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இன்னொருத்தந்த இச்சியாது, அவன் எப்படியாவது நம்ம பிடிக்கிறலாமா அப்படின்னு நினைக்காது அப்படின்றாரு. இதெல்லாம் கலாச்சாரத்தில் வரல பாருங்கள். இது அடிப்படை அந்த ஃபவுண்டேஷன் போடாததுனால பாவம்ங்கிற ஃபவுண்டேஷன் வந்துடுச்சு. அதனால் குணம் அப்படி இருக்குது. பள்ளி நீ செஞ்சியா, நான் டபுளாக செய்கிறேன் உனக்கு. நீ என்ன பண்ணியோ அது, நீ ஒரு குத்து குத்தினா நான் 2 குத்து, ஒரு பல்லுக்கு 2 பல் எடுப்பேன் நான். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அந்த பாலிசியில் போகுது. ஆனால் எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப குவாலிட்டி ப்ரேயர். ஆண்டவரே, என் உள்ளத்தை மாற்றுவீராக, என் உள்ளத்தை வேறு விதமாக வடிவமைப்பீராக. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். புது விதமான மக்களாக எங்களை மாற்றுவீராக கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தீமையான உலகத்தில், அக்கிரமம் அநியாயம் நிறைந்த உலகத்தில், அன்றாடம் தீமையும் அக்கிரமும் ஏராளமாக எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தாவே, எங்களை வேறு விதமான மனிதர்களாக நீர் வையும். உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பீராக கர்த்தாவே. உள்ளத்தில் வெறுப்பை வைத்து கொள்ளாமல், பகையை வைத்து கொள்ளாமல், பழி வாங்குதலை உள்ளத்தில் வைக்காமல், பழி வாங்குதலை செய்கிறவர்களாய் இல்லாமல் கர்த்தாவே, நன்மை செய்கிறவர்களாய், தீமையை நன்மையால் வெல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் உள்ளங்களை அப்படி மாற்றுவீராக, எங்கள் எண்ணங்களை அப்படி மாற்றுவீராக, எங்களுடைய மனதை அப்படி மாற்றுவீராக. எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம், சந்தோஷப்படுகிறவர்களை சந்தோஷப்படுங்கள் என்று எழுதியிருக்கிறதே, மற்றவர்களுடைய உயர்வை குறித்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய உயர்வுக்காக உம்மை துதிக்கிறவர்களாக, அதை விரும்புகிறவர்களாக, மற்றவர்களுடைய உயர்வை விரும்புகிறவர்களாக, எரிச்சல் கொள்ளுகிறவர்களாக அல்ல, பொறாமை கொள்ளுகிறவர்களாக அல்ல, போட்டி போடுகிறவர்களாக அல்ல, மற்றவர்களுடைய நலனை விரும்புகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. கர்த்தாவே, எங்கள் உள்ளங்களில் தேவ ஆவியானவர் அற்புதமாய் கிரியை செய்து எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தாவே, மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு உள்ளத்திலையும் பெரிய மாற்றம், எங்களுடைய சுவாபத்திலே பெரிய மாற்றம், நாங்கள் வாழுகிற விதத்திலே பெரிய மாற்றம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய நாகரீகம், புதிய கலாச்சாரம் உருவெடுப்பதாக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, புதுவிதமான மக்களாய் உருவாக
எங்களுக்கு கிருபை செய்தருளும் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது வெறும் சாம்பிள் தான். இங்கே ஜெபம் பண்ணுறது டைம் இல்லை. இதை கொண்டு போய் வீட்டில் தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ சொன்ன கருத்துக்களை உள்ளத்தில் வச்சு தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியதில்லை, கர்த்தருக்குரியது. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் பழி வாங்குறவனா இருக்க போகிறதில்லை, தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவனா இருக்க போகிறேன். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிங்கிறத மனசில் வையுங்க. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகள் அக்கிரமங்களை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுறோம். நம்ம கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், அவர் செய்யட்டும். அவர் பழி வாங்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் தீமையை தண்டிக்கும் போது அதில் கெட்டதே இருக்காது. அந்த தண்டனையே நீதியானதாக இருக்கும். நம்ம செஞ்சோம்னா எதாவது தப்பாயிடும். அதில் நம்ம தப்பாக தான் செய்வோம். ஏன்னா நம்முடைய எமோஷன் அங்கே கலந்துருது, நம்முடைய பாவ குணம் அங்கே கலந்துருது இல்லையா? சரி, அடுத்த பகுதி 3-7 வரை உள்ள பகுதியை வாசிக்கிறோம் பாருங்கள். இங்கே எப்படி இந்த அக்கிரமக்காரர்கள், அக்கிரமம் அநியாயம் செய்கிறவர்கள், பொல்லாதவர்கள் எப்படி தாங்கள் செய்கிற அக்கிரம அநியாயத்தை பற்றி பெருமை கொள்ளுகிறார்கள் என்று சொல்லியிருக்குது. அவங்க பெருமை கொள்கிறாங்களாம். நமக்கு அதை பார்த்தான வயிறு எரியுது. சில நேரத்தில் என்ன கொதிக்குது நமக்கு. அவன் செய்கிறது மட்டும் இல்லை, தலை நிமிர்ந்து நடக்கிறான், என்னை எவனும் ஆட்ட முடியாதுங்கிறான். அப்போ நமக்கு கோபம் வருது இல்லையா? ஆனால் இந்த வசனத்தை படித்த உடனே உங்களுக்கு கோபம் வராது, பரிதாபம் தான் வரும். அதனால தான் இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். 3-7 வசனம் வரைக்கும் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 94 சங்கீதத்துக்கு திரும்ப போவோம். 3 கர்த்தாவே, துன்மார்க்கர் எது வரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எது வரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். இந்த 3ஆம் வசனம் முதல் ஸ்டான்ஸாலையும் 2வது ஸ்டான்ஸாலையும் சேர்த்துக்கிறோம். எது வரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். வாய்கிளியே பேசுவாங்க. அப்போ பார்க்கும்போது தான் நமக்கு கொதிக்குது இல்லையா? என்ன அப்படி பேசுகிறானே, கடவுள் பேசாமல் இருக்கிறாரு, நம்மளாவது ஏதாவது சொல்லலாமா? திரும்ப இவனுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? நமக்கு சிலருக்கெல்லாம் நல்லா இருக்குது வாய். நான் கூட யோசிச்சிருக்கேன், சில இவனோட டபுளாக கொடுக்க தெரியும் எனக்கு, கொடுக்கலாமா அப்படின்னு. கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், பார்க்க மாட்டாராம். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். அவர் பார்க்கறதில்ல, கவனிக்கிறது இல்லை. கடவுள் எங்கேயா இருக்கிறாரு, எங்கே பார்க்குறாரு, எங்கே கவனிக்கிறாரு? போடுவனை சாத்து நொறுக்கு அப்படின்னு போகிறாங்க. வாயாடு, இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசு, எப்படி வேணா இகழ்ந்து பேசு, என்ன வேணா பேசு அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம கொதிக்குது இல்லையா? அந்த கொதிக்கிறத இன்றைக்கி ஹீல் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி. ஏன்னா யாருக்கு அக்கிரமம் செய்கிறாங்களா இவங்க? 3 விதமான ஆட்களை சொல்லியிருக்குது. உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள்னு 5ஆம் வசனத்தில் சொல்லிட்டு யாரை அப்படின்னு குறிப்பாக சொல்கிறார். விதவையையும் பரதேசியையும். விதவைனா விடோ, பரதேசியனா ஃபாரினர், இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்நிய தேசத்துக்காரன், அந்நியன் நம்ம மத்தியில் கூடியிருக்கும் ஃபாரினர். 3வது திக்கற்ற பிள்ளைகள், அப்படின்னா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், திக்கற்றவர்கள், ஆர்ஃபன்ஸ். இந்த 3 பேரை ஏன் குறி வைக்கிறான்? அநியாயம் பண்ணுறவன், ஏமாத்துறவன், இந்த மாதிரிலாம் பண்ணுறவன், இந்த 3 பேரை குறி வைக்கிறான். ஏன்னா அந்த 3 பேரும் வீக்கான ஆட்கள், பலவீனமான ஆட்கள். எப்படி பலவீனம்? விதவைக்கு புருஷனுடைய துணை இல்லை, பாதுகாப்பு இல்லை, அவனுடைய வருமானம் இல்லை, வசதி இல்லை, அவனுடைய செக்யூரிட்டி இல்லை. ஒரு பெரிய வீக்னஸ் அது. அவன் பார்க்குறான், இது நல்ல வீக்கான பார்ட்டி, இதை நம்ம காலில் போட்டு மிதித்தாலும் எவனும் கேட்க போகிறது கிடையாது, யாரும் வரமாட்டான், தனியாக மாட்டியிருக்கு, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு விதவைகளை தொந்தரவு கொடுக்குறவங்களுக்கு. அடுத்தது ஃபாரினர், அந்நிய தேசத்துக்காரன். ஒரு அந்நிய தேசத்தில் போய் நீங்கள் குடியிருக்கும்போது எந்த உரிமையும் கிடையாது உங்களுக்கு, பெரிய உரிமைகள் ஒன்றும் கிடையாது, சாதாரண உரிமைகள் இருக்குது. சில தேசத்தில் அவங்க எந்த உரிமையும் தர்றதில்லை உங்களுக்கு. சில தேசங்களில் இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருப்பாங்க. அந்த தேசத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே எல்லாருக்கும் இருக்கிற உரிமை உங்களுக்கும் இருக்குது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. சில தேசங்களில் உங்களுக்கு எந்த பெரிய உரிமைலாம் ஒன்றும் கிடையாதுன்றவாங்க. பேசிக்காக நீங்கள் அங்கே இருக்கலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், ஒழுங்காக வாழை மடக்கி வச்சுட்டு பேசாமல் இருக்கணும், எதையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி.
அடிப்படை உரிமைகள் ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போ அவன் பலவீனமானவன், ஏன்னா அவனுக்கு பெரிய உரிமைகள் ஒன்றும் கிடையாது. மூணாவது திக்கற்றவர்கள், ஆர்ஃபன்ஸ், தாய் தகப்பன் இல்லாதவர்கள். ஒரு பிள்ளை தகப்பன் இல்லைன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள். அது தகப்பனுடைய அரவணைப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஆதரவு இல்லை, பணம் இல்லை, ஆகவே தைரியமும் இல்லை, வாயை திறந்து பேச முடியாது, பெருசாக பாதுகாப்புக்கு யாரும் வரமாட்டாங்க. தாய் தகப்பன் இல்லைன்னா போச்சு, அனாதை. சிலர் தாய் தகப்பன் இருந்தும் அனாதைகளை போல இருக்கிறாங்க. ஏன்னா தாய் தகப்பன்மார் அவர்களை கவனிப்பது கிடையாது. எத்தனை குடும்பங்களில் தகப்பன்மார் குடிச்சிட்டு பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விட்டுடுறாங்க. பிள்ளைகள் அவங்க தான் போய் ஏதாவது வேலை செஞ்சு அவங்க தான் சாப்பிட்டுக்கணும். அதனால தான் 15 வயசு பிள்ளை 14 வயசு பிள்ளைலாம் எங்கேயாவது பெருக்கி கழுவி என்னத்தையா பண்ணிட்டுருப்பான். ஏன்னா அவன் கஞ்சிக்கு அவனுக்கு எதையாவது செஞ்சாகணும் வயிற்ற நிரப்புறதுக்கு. தாயினுடைய ஆதரவு கிடையாது. தாய் இல்லாத பிள்ளைக்கு எப்படி நிலமை பாருங்கள், எவ்வளோ வீக்னஸ் பாருங்கள். இந்த வீக்காக இருக்கிறவர்களெலாம் டார்கெட் பண்ணுறாங்க. அவர்களை எவ்வளோ கொடூரமாக சிலர் நடத்துகிறாங்கன்றதை பாருங்கள். அவர்களை பார்த்துட்டாங்கன்னா சிலர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். ஒரு அடிமை மாதிரி ஆக்கி அவனை வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அவனுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காமல் எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் தலையில் ஏறி மிதிப்பான். அவன் மிதிக்கும் போது என்ன நினைக்கிறான்னா, அவனுடைய அரகன்ஸ், அவனுடைய மேட்டிமை என்ன, அவனுடைய அகங்காரம் என்னன்னா, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார். அதுதான் அவனுடைய எண்ணம். பார்க்கறதுக்கு கடவுள் இல்லை, அவர் கவனிக்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார். இவனுக்கு வக்காலத்து வாங்கி வர்றதுக்கு யாரும் கிடையவே கிடையாது. கடவுள் எங்கே கண்ணில் பார்த்தா தானே கடவுள், கண்ணில் பார்க்கலையே, அதனால் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இதனால தான் நம்ம போதனை ரொம்ப முக்கியம். தேவன் சர்வ ஞானி அப்படின்னா எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும்னா அவர் நல்ல நல்ல இடத்துல மட்டும் இல்லை, கெட்ட கெட்ட இடத்துலலாம் இருக்கிறாரு. நரகத்தில் கூட இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. பாதாளத்திலே படுக்கையை போட்டாலும் அங்கே இது இருக்கிறீர். ஒஸ்ட் ஆளுங்க இருக்கிற இடத்துலையும் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஏன் இருக்கிறாரு? அங்கே நடக்கிறத பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு நாள் அவனை நியாயம் தீர்க்கணும். கதை பேச முடியாது, கதை கட்ட முடியாது, பொய் சாட்சி கொண்டாட முடியாது. ஏன்னா இவரே சாட்சி, கண் கண்ட சாட்சியாக ஆண்டவரே நிற்பார். நான் பார்த்தேன் பார், அதுதான் சர்வ ஞானி. தேவன் எல்லாத்தையும் பார்த்தவர். இவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார். ரத்தம் கொதிக்குதா? எனக்கு கொதிக்கும் முன்ன, இப்போ கொதிக்கல. ஏன் தெரியுமா? இப்போ பரிதாபப்படுறேன் நான். ஏன்னா கர்த்தர் சர்வ ஞானிங்கிறத படிச்சுட்டேன், ஆழமாக அதை நம்புகிறேன், எவ்வளோ காலமாக அதை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் கர்த்தர் பாரார்னு இவன் நினைக்கிறானே, அதை நினச்சி பரிதாபப்படுறேன். எப்பேற்பட்ட முட்டாள் இவன்! கர்த்தர் பாரார்னு நினைக்கிறானே, கர்த்தர் கவனியாதுன்னு நினைக்கிறானே, எப்பேற்பட்ட ஒரு அறிவே இல்லாதவன் இவன்! எப்பேற்பட்ட தண்டனை நோக்கி இவன் சென்று கொண்டிருக்கிறான்! எப்பேற்பட்ட ஒரு கேடை நோக்கி இவன் சென்று கொண்டிருக்கிறான்! அடுத்த பகுதி 8-11 அதையும் வாசித்துறேன். 8-11 இந்த முட்டாள்களுக்கு ஒரு எச்சரிப்பு. இப்போ அவர்களை முட்டாளில் பார்த்த உடனே பரிதாபம் தான் வருது. அவனை பெரிய பவர்ஃபுல்லாக பார்க்கும்போது கோபம் வருது. ஏன்னா அவன் என்ன வேணா செஞ்சிடலாம், வீக்கெண்ட் கேட்டவேன்னு நினைக்கிறான் இல்லையா? அதனால தான் நமக்கு கோபம் வருது. இப்போ நம்ம என்ன எப்படி பார்க்குறோம் அவனை? இவன் பண்ணுறான், கர்த்தர் பாரார்னு நினைக்கிறான். நான் நினைக்கிறேன் கர்த்தர் ஒவ்வொரு செயலையும் பார்க்கிறார். இவன் பண்ண ஒவ்வொரு இம்சையும் பார்க்குறாரு, ஒவ்வொரு கெடுதியும் பார்க்குறாரு, ஒவ்வொரு அநியாயத்தையும் பார்க்குறாரு, ஒவ்வொன்றத்தையும் கணக்கு கேட்பார் கர்த்தர். சர்வ ஞானி அவர். நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீதியை சரி கட்டுகிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், சரி செய்வார். அது நினைக்கும் போது அவன் பெரிய வெற்றியாளன் கிடையாது, அவன் முட்டாள். என்னுடைய கர்த்தர் பெரிய ஞானி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. பெரிய தண்டனை நோக்கி அவன் போய் கொண்டிருக்கிறான். கர்த்தர் கவனியார்னு நினைக்கிறான். கர்த்தர் கவனிக்கிறாரு. கவனிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் கருசனை உள்ளவராயிருக்கிறார். கருசனை உள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். உங்களையும் என்னை விட அடிய பாடுபட்டவர். இந்த அநியாயக்காரர்கள் இவர் எடுத்து சிலுவையில் போட்டு பொய் குற்றஞ்சாட்டி அந்த நியாய தீர்ப்பே கேடுகட்ட நியாய தீர்ப்பு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் விசாரணையோ தண்டனையோ உலகத்திலே நடந்தது கிடையாது.
ஜட்ஜே சொல்கிறான், பிலாத்துங்கிற ஜட்ஜு சொல்கிறான், இவரிடத்துல எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை, இவருடைய இரத்த பழி உங்கள் மேலே இருக்குது, நான் கையை கழுவிடுறேன்னு சொல்லிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிங்கன்றான். அடப்பாவி, ஒரு குற்றத்தையும் காணவில்லைன்னா வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஓட்டு விழுவணும், அவனுக்கு ரோமாபுரியில் இருக்கிற அரசாங்கம் அவனை கவர்னராக நியமித்திருக்குது, அவனுக்கு ஆதரவு வேணுமே, இந்த மாஸ்டர்ஸுடைய ஆதரவு வேணும். அதனால் அந்த மாஸ்டர்ஸ் கத்திட்டு இருக்கிறாங்க, மாபு வெளியே நின்று பரபாசை விடுதலை செய்யும், இவரை சிலுவையில் அறையோன்னு, சரி இப்போ அரைஞ்சிக்கோன்னு கொடுக்குறான். ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு குறைய கூட நான் காணலன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறான். என்ன அநியாயம்! இதை விட அநியாயம் யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? அவ்வளோ பெரிய அநியாயத்தை அனுபவிச்சார் அவர். வையப்பட்டும் வையாதிரார், பேதுரு சொல்கிறாரு. சிரிச்சானுங்க, காரி துப்புனானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. திரும்பி துப்புனாரா? அவர் கிடையாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். என்ன நமக்கு காமிக்கிறாரு? என்னை பார்த்துக்க, என்னை பார்த்துக்க, கடவுளை நீ நம்புறீன்னா என்ன மாதிரி நீ அனுபவி, என்ன மாதிரி இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள், இந்த வேதனையை புரிஞ்சுக்கோ, இதை தைரியமாக ஏற்றுக்கொள். அவனை பார்த்து பரிதாபப்படுறதா வேணும், நீ அவனை பார்த்து பயப்பட வேணாம். அந்த துன்பத்தை, அந்த அநியாயத்தை அப்படியே ஏற்றுக்கொள். ஏன்னா என்னை பாரு, என்ன துப்புனானுங்க, என்ன அடித்தானுங்க, அரைஞ்சானுங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை காயப்படுத்தினானுங்க, சிலுவையில் தொங்க விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் 3ஆவது நாளில் மகிமையாய் உயிரோடு எழுப்பினார். உனக்கும் அதையே செய்வார். அந்த அவமானத்திலிருந்து, அந்த அநியாயத்திலிருந்து எப்படி என்னை உயர்த்தினாரோ, எப்படி இருந்திருக்கும்? 3ஆவது நாள் இவர் உயிரோடு எழுந்தார்னு கேட்ட உடனே அரைஞ்சவனுக்கு எப்படி இருந்திருக்குன்றீங்க? அவன் வீட்டில் பதுங்கிறதுக்கு ஏதாவது குழி இருக்குமான்னு தேடி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்மளை தேடி தான் வருவார் போல இருக்குது, இன்னைக்கு நமக்கு என்ன ஆக போதோ. உயிரோடு எழுந்துட்டாரா? நான் இப்போ தான் அவரை வாரில் அடிச்சுட்டு வந்தேன், இப்போ தான் அவரை பார்த்து சிரிச்சுட்டு வந்தேன், அவரை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு வந்தேனே, சிலுவை ராஞ்சவன் நான் தானே. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவனை பார்த்துக்க, அவனை போல தான் நீயும் பரிதாபப்படுகிறேன். அவனுக்காக எப்படி பண்ணுறாரு பாருங்க இயேசு. ரோமர் 12ஆம் அதிகாரம் உபதேசம், பசித்திருந்தால் உன்னுடைய விரோதிக்கு சாப்பிடக்கூடு, அவன் தாகமாக இருந்தால் கொடுக்கக்கூடுன்றார். எங்கேருந்து வருது அந்த உபதேசம்? சிலுவையிலிருந்து வருதுங்க. சிலுவையில் பவுல் பார்க்குறாரு, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு பார்த்துட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்னு பரிதாபப்படுறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? பரிதாபப்படுறாரு. அவனுக்கு ஐயோ ஒன்றும் தெரியாமல் இருக்கிறானே, நான் யாருன்னே தெரியல அவனுக்கு, நான் என்ன செய்ய முடியும்னு தெரியல அவனுக்கு. கர்த்தர் பாரார், கர்த்தர் கவனியார், அந்த டைப் அவன். கடவுளை பார்க்குற, எங்கே இருக்க உன் கடவுள் எங்கே? நீ தேவகுமாரன்னு சொல்கிறிய, தேவகுமாரனா இருந்தால் இறங்கி வா அப்படிங்கிறான். அவர் பார்த்து பரிதாபப்படுறாரு. ஹலோ பாவி, உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுறேன்றார். எனக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அக்கிரமக்காரர்களை பார்த்து பரிதாபம் தான் பட வருது. கர்த்தர் பாரார், கர்த்தர் கவனியார்ன்றாங்க. இந்த கர்த்தர் எனக்கு நல்லா தெரியும், இவர் நீதியை சரி கட்டுகிறவர். அவர் பார்க்குறாரு, அவர் கவனிக்கிறாரு, நிச்சயமாக நியாயம் செய்வார். இவர் மனம் திரும்பினார்கள் என்றால் மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, இல்லைன்னா கண்டிப்பாக கர்த்தர் நியாயம் செய்வார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு அஞ்சக்கூடாது, அதைரியம் கொள்ளக்கூடாது, வெறும் ரத்த கொதிப்பு நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? பரிதாபப்பட்டு இவர்களுக்காக ஜெபம் பண்ண வேணும். கர்த்தாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு சரியான வழியை காட்டும், இவர்களை ரட்சியும் ஆண்டவரே, அறிவை இவர்களுக்கு தாரும், அறிகிற அறிவை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம், நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைப்போம். அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் மேலே இருந்த கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும் தூக்கி கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பரிதாபத்தின் ஜெபத்தை பண்ணுவோம். அவர்களுக்காக பரிதாபப்பட்டு, கர்த்தாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, சரியான வழியை காட்டும், இவர்களை திருத்தும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஆனால் திருந்தலைன்னா கண்டிப்பாக கர்த்தர் நியாயத்தை சரி கட்டுகிறவர் இல்லையா? நாம் நியாயத்தை விரும்புகிறோம். என்ன நியாயம்? ஒன்று உங்கள் மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வரணும், இல்லைன்னா கண்டிப்பாக அந்த தண்டனை உண்டாகும்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் பார்க்கறது இல்லைன்னு. கண் இல்லாத கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, காது இல்லாத கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு உம்மை தெரியும், நீர் சர்வ ஞானி, எல்லாத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்த தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய விரோதிகளுக்கு பரிதபிக்க எங்களுக்கு உள்ளத்தை தாருங்க. கர்த்தாவே, அவள் அநியாயம் செய்யும்போது எங்களுக்கு ரத்தம் கொதிப்பதை காட்டிலும் உள்ளம் பரிதபிக்கட்டும், அவர்களுக்காக பரிதபிக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு விரோதமாக வேலை செய்கிறவர்கள், கிரியை செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்களுக்காக எங்களுடைய உள்ளம் பரிதபிக்கட்டும். கர்த்தாவே, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும், அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு புதிய நாகரிகம், புதிய ஒரு வழியை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் பாதையில் எங்களுக்கு செல்ல உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் வெற்றி எங்களுடையது. இயேசுவை அவ்வளவு கனீனப்படுத்தின பிறகு அவளை எவ்வளவு உயர்த்தினீர், எவ்வளவு மகிமைப்படுத்தினீர். அப்படிப்பட்ட மகிமையும் வெற்றியும் எங்களுடையதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஒரு தாழ்மையின் மனப்பான்மை எங்களுக்கு தாருங்க. கர்த்தாவே, பரிதபிக்கிறவர்களாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக, அவருடைய நலனை விரும்புகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்கள் உள்ளங்களை மாற்றுவீராக. எங்கள் உள்ளத்தில் பெரிய மாற்றம், எங்கள் ஜீவியத்தில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிறவருடைய ஒவ்வொரு உள்ளமும் திரும்பட்டும், மாறட்டும். கர்த்தாவே, எங்களை மாற செய்கிறவர் நீர். உம்மை போல எங்களை மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.